ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தனியார் கம்பெனியில் வேலை பார்ப்பவருக்கு ஒரு சூப்பரான ஒரு மசோதாவை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது வேலை நேரத்துக்கு பிறகு ஊழியர்களுக்கு மெயிலோ அல்லது மெசேஜோ அனுப்பக்கூடாது என தனியார் நபர் மசோதா அறிமுகமாயிருக்கு. இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் வேலை நேரத்துக்கு பிறகு ஊழியர்களுக்கு மெயில் மெசேஜ் அனுப்பக்கூடாது என்ற அம்சங்களை உள்ளடக்கிய வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்த புதிய தனிநபர் மசோதாவை தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்பி சுப்ரியா சுலே அறிமுகம் செய்துள்ளார். அதாவது இந்தியாவில் உழைப்பாளிகள் சுரண்டப்படும் விகிதம் கொஞ்சம் வித்தியாசமானது. கஷ்டப்பட்டு படித்து விட்டு வந்தால் கெரியர் வளர்ச்சிக்கு நீ கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று உருட்டி இளைஞர்களை அடிமாட்டு சம்பளத்திற்கு 2-3 ஆண்டுகள் வர கசக்கி பிழிந்து விடுகிறார்கள். சரி, கத்துக்க வேண்டியதை கத்துக்கொண்டால் ப்ரொடக்ஷன் எங்கே என்று கேட்டு தாளித்து எடுக்கிறாங்க. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பது சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் 9லிருந்து 10 மணி நேரம் வரை நிச்சயம் வேலை இருக்கும். சரி, செய்த வேலைக்கு கூலி எங்கே என்று கேட்டால் யாரெல்லாம் போனஸ் அப்ரைசர் கேட்கிறார்களோ அவர்களை மட்டுமே டார்கெட் செய்து காலி செய்வது. அப்புறம் என்ன, புதுசா இன்னொரு இளைஞரை வேலைக்கு கொண்டு வருவது. இப்படித்தான் இந்தியாவில் கார்ப்பரேட் முதலாளிகள் சந்தை இருக்கிறது. அதிலும் குறிப்பா பணி நேரம் முடிந்த பின்னர் மெயில் அனுப்புவது, வேலையில அவசரம் என்று சொல்லி ஆள் இல்லை என்று சொல்லி டியூட்டி போடுவது என முதலாளிகள் செய்யும் சேட்டை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த நிலையில ஐடி துறையில சே டு நோ என்கிற முழக்கம் அதிகரித்துள்ளது. அதாவது பணி நேரத்துக்கு பின்னர் மீண்டும் பணியில அமர சொன்னால் அவர்களிடம் நோ சொல்லுங்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஆனாலும் கார்ப்பரேட் முதலாளிகள் இதையெல்லாம் கண்டுகொள்வது போல தெரியவில்லை. இந்த நிலையில வேலை நேரத்துக்கு பிறகு ஊழியர்களுக்கு மெயில் அல்லது மெசேஜ் அனுப்பக்கூடாது என்ற அம்சங்களை உள்ளடக்கிய வேலை வாழ்க்கை சமநிலை மேம்படுத்த புதிய தனிநபர் மசோதாவை தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் எம்பி சுப்ரியா சுலே நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்துள்ளார். அதாவது 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேர உறக்கம், குடும்பத்துடன் செலவழிக்க 8 மணி நேரம் என்று பல்வேறு நாடுகளும் நேர வரையறை முறையை பின்பற்றி வருகின்றன. 8 மணி நேர வேலைக்கு பின்னர் நிறுவனத்தின் தொடர்பிலிருந்து முற்றிலுமாக துண்டித்துக் கொள்வது என்பது தொழிலாளியின் உரிமை என்று பிரான்ஸ், போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சட்டத்தில் கொண்டு வந்திருக்குது. இந்த நிலையில இதே போன்ற சட்டத்தை இந்தியாவிலும் அமல்படுத்த வேண்டும் என்று எம்பி சுப்ரியா சுலே தனது மசோதாவில் வலியுறுத்திருக்காங்க. துண்டித்துக் கொள்ளும் உரிமை 2025 என்கிற பெயரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. தொழிலாளர்களின் மன அழுத்தம், தனிப்பட்ட தொழில் வாழ்க்கை பதற்றத்தை குறைக்க இந்த உரிமையை அங்கீகரிக்க மசோதா கோருது. உலக பொருளாதார மன்ற தகவல் படி பணியாளர்கள் எப்போதும் மெயில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், வாட்ஸ்அப் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டால் அவர்கள் தூக்கமின்மை, மன அழுத்தம், சோர்வு போன்றவற்றிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இதனை டெலிப்ரெஷர் என்று குறிப்பிடுவார்கள். டெலிப்ரெஷர் பணி வாழ்க்கை சமநிலையை பாதித்துள்ளன. பணி செய்திகளை தொடர்ந்து கண்காணிப்பது மூளைக்கு சுமையே கொடுக்குது. இன்ஃபோ ஒபிசிட்டி, அதாவது அதிக தகவல் பருமன் நிலைக்கு வழிவகுக்கும் எனவும் மசோதா குறிப்பிடுது. எனவே பணி நேரத்துக்கு பிறகு நிறுவனம் தொடர்பு கொண்டாலும் ஊழியர்கள் பதிலளிக்க வேண்டியது கட்டாயமில்லை, மறுக்கும் உரிமை உண்டு என்பதை இந்த மசோதா வலியுறுத்துது. இதனால ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஷிப்ட் டைம் முடிந்த பின்னர் வேலை தொடர்பாக மெயில்கள், போன் கால்கள் ஆகியவற்றுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உரிமையாக மாற்றும் விதமாக கம்பெனிகளில் பணியாளர் நல ஆணையம் நிறுவப்பட வேண்டும். இவ்வாணையம் பணிக்கு வெளியே டிஜிட்டல் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யும். 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொண்ட நிறுவனங்கள் சங்கங்களுடன் பேசி பணி நேரம் அல்லாத வேலை விதிமுறைகளை, சாதாரண ஊதியத்தில் கூடுதல் நேரம் போன்றவற்றை முடிவு செய்ய ஆணையம் அறிவுறுத்த வேண்டும். அரசு நிறுவனங்களுடன் இணைந்து பணி வாழ்க்கை சமநிலை ஆலோசனை, டிஜிட்டல் டாக்ஸ் மையங்களை வழங்க வேண்டும். விதிகளை மீறினால் பணியாளர் மொத்த ஊதியத்தில் 1% அபராதம் விதிக்க வேண்டும் என மசோதா வலியுறுத்தியுள்ளது. இதையெல்லாம் அப்படியே நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலும் என்று இதை பார்க்கும்போது நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். அது உண்மைதான். நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாக்கள் சட்டம் ஆவது மிக கடினம். இதுவரை 14 மட்டுமே சட்டமாகியுள்ளன. கடைசியாக கடந்த 1970 ஆகஸ்ட் 9 அன்று தனிநபர் மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு மசோதா பார்த்தீங்கன்னாக்கா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு மசோதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியார் கம்பெனியில் அதிக நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் அந்த வேலை தொடர்பான ஃபோன் காலோ அல்லது மெயிலோ இல்லை மெசேஜோ நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த வேலையை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு மிகுந்த மன அழுத்தம்,
குடும்பத்தில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா வந்து மத்திய அரசாங்கம் உண்மையாலுமே அப்ரூவல் பண்ணிட்டாங்கனாக்கா பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஊழியர்களுக்கு மிகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மசோதாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மசோதா சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.